விசேஷுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவரும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிரதான கிருபையினாலே தேவன் நம்மை கண்மணி போல காத்து இந்த மாலை வேளையிலே அவருடைய சத்திய வசனங்களை நாம் தியானிக்கும்படியாய் கிருபை செய்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம் நன்றிகளையும் துதி சோத்திரங்களையும் நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கான வேத பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, தேவனுடைய கிருபையினால கடந்த நாட்களாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ராபோஜனத்தில் பங்கெடுப்பதற்காக நம்மை ஆயத்தம் பண்ணக்கூடிய பாடங்களை நாம் தொடர்ந்தாங்க பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே கூட அதற்கு சம்பந்தப்பட்டதான ஒரு பாடத்தை கூட நாம் இன்றைக்கு படிக்க இருக்கின்றோம். இன்றைய பாடத்தின் தலைப்பு நாம் பார்க்கும்போது கழுதை மற்றும் கழுதை குட்டி, கழுதை மற்றும் கழுதை குட்டி என்ற தலைப்பின் கீழே நாம் பாடத்தை பார்க்க இருக்கின்றோம். An ash and a colt. An ash and a colt. பிரியமான சகோதரர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இந்த கடைசி வாரம் நாம் பார்க்கும்போது மிக மிக முக்கியமான ஒரு வாரமாக இருந்துச்சு. அவருடைய வாழ்க்கையின் கடைசி வாரம், லாஸ்ட் வீக் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். பிரியமானவர்களே, அந்த கடைசி வாரத்தில் அந்த வாரத்தின் முதல் நாளில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கணும். வாரத்தின் முதல் நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை, சண்டே, இயேசுக்கு நடந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். அந்த நாள் பார்க்கும்போது அது நீசான் மாதம் 10ஆம் தேதி, நீசான் மாதம் 10ஆம் தேதி இயேசுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கு நாம் பாடத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். பஸ்கா பண்டிகை வருவதற்கு 6 நாளைக்கு முன்பே இயேசு கிறிஸ்து பெத்தனியாவிலே மார்த்தாள் மரியாளுடைய வீட்டில், லாசருடைய வீட்டில் அவருக்கு ராவிருந்து அங்கே நடைபெற்றது. அதற்கு பிறகு மறுநாள் இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி என்ன செய்றாரு, தன்னுடைய பயணத்தை அவர் ஆரம்பிக்கிறார். எருசலேமுக்குள் அவர் நுழைகிறக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் நம்ம இன்றைக்கு பாடத்துக்கு நாம் பார்க்க போகிறோம். பிரியமான சகோதரர்களே, இந்த சம்பவம் ஒரு தீர்க்க தரிசனத்துடைய ஒரு நிறைவேறுதலாக இருக்கு. அதாவது இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்பு லாசரு மார்த்தா மரியாளுடைய வீட்டில் அவருக்கு ராவிருந்து அங்கு நடைபெற்றது. அதற்கு பிறகு மறுநாள் இயேசு கிறிஸ்து எங்கே போனாருன்னு பார்க்கும்போது எருசலேமுக்கு போனதாக நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கும்போது இந்த சம்பவம் ஒரு தீர்க்க தரிசனத்துடைய ஒரு நிறைவேறுதலான ஒரு சம்பவமாக இருக்கு. இயேசு கிறிஸ்து கழுதை மேல அவர் பவனி வந்த சம்பவம், கழுதை மேல எருசலேமுக்குள்ள நகராரு நுழைந்ததான சம்பவம் பார்க்கும்போது அது ஒரு முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். அதை நாம் வாசிக்கலாம். சகரியா 9ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சகரியா 9 chapter verse 9. சகரியா 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 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசி. சியோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். பிரியமான சகோதரர்களே, இதுதான் இந்த தீர்க்க தரிசனத்துடைய ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட். இந்த பாடம் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடம். கழுதை மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். சியன் குமாரத்தியே களிக்கூறு, இதோ உன் ராஜா கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார் என்று சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனத்துடைய ஒரு நிறைவேறுதல். இது எப்போ நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அதாவது பஸ்கா பண்டிகை நீசான் மாதம் 10ஆம் தேதி. நீசான் மாதம் 10ஆம் தேதி என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஆபீப் மாதம் கூட சொல்லுவோம். நீசான் மாதத்துக்கு ஆபீப் மாதம் என்று சொல்லி கூட நம்ம அழைப்போம். அது என்னன்னாக்கா, அன்றைய தினத்தில் என்ன செய்வாங்க, இஸ்ரேல் மக்கள் ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியை அவங்க தேர்வு செய்யக்கூடிய ஒரு நாள். பஸ்கா ஆட்டுக்குட்டியை தேர்வு செய்யக்கூடிய ஒரு தினம்தான் அந்த தினம் என்று நாம் பார்ப்போம். ஸோ இந்த ஒரு சம்பவம் கூட இயேசு கிறிஸ்துவை இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய ராஜாவாக என்ன செய்கிறாங்க, வரவேற்கிறார்கள். ராஜாவாக அவரை ஏற்றுக்கொண்டு அவரை
குருத்தோள்களை கொண்டு அவரை ஓசனா பாடி என்ன செய்கிறாங்க, அவரை வரவேற்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இன்றைக்கு நம்ம பாடத்தில் பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம அநேக பாடங்கள் நம்ம படிச்சிருப்போம், வருஷம் நம்ம படிச்சிருப்போம். இன்னைக்கு ஒரு 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 புதிய ஒரு சம்பவத்தை நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். ஒரு புதிய சம்பவம் பிரியமான சகோதரர்களே. சரி, இந்த சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கும்போது 4 சுவிசேஷர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்கனாக்கா இந்த சம்பவத்தை பற்றி என்ன பண்ணிக்கிறாங்க, எழுதியிருக்கிறார்கள். மார்க்கு, லூக்கா, யோவான் மற்றும் மத்தேயு. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், இவங்க 4 பேருமே இந்த சம்பவத்தை குறித்து என்ன செஞ்சுக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. அநேக விதமாக இந்த 4 சுவிசேஷர்களும் அநேக சம்பவங்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டதை என்ன பண்ணிக்கிறாங்க, எழுதியிருக்கிறார்கள். இதை நம்ம பார்க்கும்போது அதில் ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு நம்ம பாடத்துக்கு நம்ம பார்க்க போகிறோம். என்ன அதுன்னு நம்ம பார்க்கும்போது மார்க்கு அவர் எழுதும்போது இயேசு கிறிஸ்து தன் கழுதை மேலே அவர் பவனி வந்த சம்பவம் குறித்து அங்கே எழுதும்போது எப்படி எழுதியிருக்கிறாருனாக்கா, அவர் ஒரு பெத்பாகே என்னப்பட்ட ஒரு கிராமத்துக்கு வருகிறார். மறுநாளிலே பெத்தானியாலேருந்து அவங்க அப்படியே காலையில் ட்ராவல் பண்ணி வராங்க. அதாவது சண்டே மார்னிங் சனிக்கிழமை ராத்திரி அவருக்கு என்ன நடந்துச்சு, ராவிருந்து நடைபெற்றது. மறுநாள் காலையில் இயேசு என்னாகிறாரு, அங்கே எருசலேமுக்கு வருகிறார். அவங்க அதை வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் வசனத்தை வாசிக்கும். ஜான் 12th சாப்டர் 12ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை குறித்து நம்ம படிக்கலாம். 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசானா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். பிரியமானவர்களே, மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்திருந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு, ரொம்ப ஸ்கூலிங் தான் கம்மி பண்ணிட்டேன், 28 வச்சு. பிரியமான சகோதரர்களே, மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார்கள் என்று பண்டிகைக்கு வந்திருந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசனா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அப்புறம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிட்டோம். அல்லாமலும் சியோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். பிரியமானவர்களே, யோவான் தான் எழுதுறாரு, இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இந்த விஷயத்தை கவனிங்க. இயேசுக்கு எதில் போனார் அப்படி சொல்றாருன்னா, இவரு கழுதை குட்டி. சகரில் நம்ம என்ன படிச்சோம்னா, சகரியா தீர்க்கதரிசனம் என்ன படிச்சோம், கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேல் என்ன செய்றாரு, உன் ராஜா வருகிறார் என்று சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசனம் 3 சுவிசேஷகர்கள் இந்த மார்க்கு, யோவான் மற்றும் லூக்கா, இந்த 3 சுவிசேஷர்களும் எப்படி எழுதுறாங்கன்றது பார்க்கும்போது, இங்கே யோவான் இயேசு கிறிஸ்து ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மார்க் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் எழுதுறாரு. மார்க் என்ன எழுதுறாருன்னா, இயேசு கிறிஸ்து பெத்பாகி என்ற இடத்துக்கு, ஒரு கிராமத்துக்கு வராரு. அந்த வில்லேஜுக்கு தன்னுடைய சீசரில் 2 பேர் என்ன செய்கிறாரு, கிராமத்துக்குள்ளே அனுப்பி, நீங்கள் என்ன செய்யுங்க, கிராமத்துக்குள்ளே போங்க, அங்கே ஒரு வீட்டு வாசலில் ஒரு கழுதை கட்டியிருக்கும், அதை அவிழ்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லி அனுப்புகிறார். வாங்க, அதையும் வாசிப்பலாம். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 11th chapter verse. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷன் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத
ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். ம் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ம் ஏன் பாருங்க அன்புக்குரியவர்கள், ஆண்டவர் என்ன செய்றாருன்னா தன்னுடைய சீசர்ல 2 பேர் அனுப்புறாரு. அனுப்பிட்டு என்ன சொல்றாரு, உங்களுக்கு எதிர இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அதுல பிரவேசித்தவுடன் ஒரு மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். கழுதை குட்டி கட்டியிருக்குவாங்க, அது என்ன பண்ணுங்க, அவிழ்த்து கொண்டு வாருங்க. யாராவது உங்ககிட்ட கேட்டாக்கா, இது ஆண்டவருக்கு நாங்க வேண்டும், ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்க, உடனே என்ன பண்ணுவாரு, அனுப்பி விடுவார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய சீசர்ல 2 பேர் அனுப்புற. அந்த 2 பேர் அப்படியே போய் என்ன செய்றாங்க, அந்த கழுதை குட்டியை அவங்க அவிழ்த்து கொண்டு வருகிறாங்க. சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து அந்த கழுதை குட்டியின் மேல அவங்க வஸ்திரங்களை போட்ட போது அந்த கழுதை குட்டியின் மேல அவர் ஏறி போனார் என்று நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க, அதுலயும் 7ஆம் வசனத்தையும் வாசிங்க, 7th verse. அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ம் அதின் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். ம் அவர் அதின் மேல் ஏறி போனார். பிரியமானவர்களே, அப்ப இங்க கூட நாம் பார்க்கும்போது கழுதை குட்டியின் மேல இயேசு ஏறி போனார் என்று கூட நம்ம இங்கே வாசிக்கிறோம். சரிங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷத்துல கூட இங்கே அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து கழுதை குட்டியின் மேலே அவர் போனார் என்று. ஸோ லூக்கா இன்னும் கொஞ்சம் விவரமாக எழுதுறாரு. லூக்கா என்ன எழுதுறாருனாக்கா, இயேசு கிறிஸ்து கழுதை மேலே போகும்போது எருசலேமை என்ட்ராகும் போது என்ன ஆகுறாரு, அங்கே நின்று பார்த்து எருசலேமுக்காக கண்ணீர் விட்டு அழுதார் என்று கூட அங்கே சொல்லப்பட்டிருக்கு. படிக்கலாம் வாங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. லூக் 19th chapter verse 30. அவர் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷர் ஒருவனும் ஒரு காலும் ஏறிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். பாருங்க பிரியமானவர்களே, அப்போ லூக்கா கூட எழுதும் போது என்ன எழுதுறாருன்னா, மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத ஒரு கழுதை குட்டி, என்ன சொல்லப்பட்டிருக்குது, கழுதை குட்டியை கட்டியிருப்ப காண்பீர்கள், அதை என்ன செய்யுங்க, அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த கழுதை குட்டியின் மேல் அவர் ஏறி போனார் என்று நம்ம வாசிக்கிறோம். அடுத்து 35வது வசனத்தை வாசிக்கலாம். 35 35ஆம் வசனம் படி. கழுதை அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதை உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசு 35 படிங்க. 35 என்ன 35ஆம் வசனம் படிங்க. 35ஆம் வசனம். அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏறி போனார்கள். ஏற்றினார்கள். சரி, ஓகே பிரியமானவர்களே, அப்போ இங்கே கூட நம்ம வாசிக்கக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, நாங்கள் கழுதை குட்டி மேலே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏறி போனார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் சகரியா தீர்க்கதரிசனத்தை வாசிக்கும் போது ராஜா கழுதை மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலே வருகிறார் என்று சொல்லப்பட்டிருந்தது. சரி, இதை மத்தேயு தான் என்ன பண்றாரு, எழுதுறாரு. மத்தேயு எழுதும்போது 2 விஷயத்தை என்ன பண்றாரு இங்கே சொல்றார். அதாவது மேத்யூ மட்டும்தான் இந்த விஷயத்தை என்ன பண்றாரு, இந்த 3 பேருமே கழுதை குட்டியின் மேலே இயேசு கிறிஸ்து போனதாக சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு என்ன எழுதுறாருன்றதை வாசிக்கலாம் வாங்க. இப்போ மத்தேயு 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கலாம். மேத்யூ 21 verse 2 படிப்போம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அப்ப இங்க என்ன சொல்றாரு ஆண்டரு, ஒரு கழுதை அதனோடு கூட கழுதை குட்டி ஒரு குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவிழ்த்து கொண்டு எண்ணத்தில் வாருங்க. அவைகளை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அவைகளைனா கழுதையும் அதனுடைய குட்டி. அப்போ சகரியா தீர்க்கதரிசனத்துல வாசித்த இல்லைங்களா 9:9, மறுபடியும் அந்த வசனத்தை வாசித்தல இன்னொரு முறை. சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இது ஒரு ப்ராஃபஸி.
இது ஒரு தீர்க்க தரிசனம், ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். ஸோ இந்த தீர்க்க தரிசனத்துடைய ஒரு நிறைவேறுதல் தான் இந்த சம்பவத்தில் நம்ம பார்த்துருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அது என்ன செய்கிறார், அந்த நீசான் மாதம் 10ஆம் தேதி இந்த தீர்க்க தரிசனம் ஆண்டவர் நிறைவேற்றுறார். படிக்கலாம் இப்போ. சகரியா 9:9 மறுக்க வாசி. சியோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் என்றார். பிரியமான சகோதரர்ல, இப்போ இந்த சம்பவம் தான் நம்ம பார்க்கும்போது மத்தேயு மாத்திரம் தான் எப்படி எழுதுறாருனாக்கா, ஒரு கழுதையும் அதனோடு கூட ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதக்கூடியது நம்ம பார்க்குறோம். ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அது இந்த பாடத்துடைய தலைப்பு கூட கழுதை மற்றும் கழுதை குட்டி, an ash and a colt. பிரியமான சகோதரர்ல, இந்த சம்பவம் என்ன, எதற்கு இயேசு கிறிஸ்து கழுதை மேலே வந்தார், கழுதை மேலே வருவது என்றது இஸ்ரேலில் என்ன குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அன்புக்குரியவர்களே, இது ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு செய்யக்கூடிய ஒரு கணம், ஒரு ஆனர். ஒரு ராஜாவாக ஒருவர் தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்னாலே அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்க்கும்போது, கழுதை மேல் அவரை ஏற்றி அவரை ஊர்வலமாக கொண்டு வருவாங்க. இந்த சம்பவம் சாலமோனுக்கு செய்யப்பட்டிருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பைபிளை வாசிக்கலாம். தாவீது சாலமோனை ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணும்போது தன்னுடைய சீர்கதர்சி சொல்லி அனுப்புகிற நாத்தானுக்கு, நீ சாலமோனை என்னுடைய கழுதை மேலே ஏற்றி அவனை ராஜாவாக அறிவித்து அவன் என்ன செய்யும், அவரை ஒரு ஊர்வலமாக எருசலேமில் கொண்டு வர சொல்லி அந்த சம்பவம் கூட நடக்கக்கூடியது நாம் பார்க்கும்போது, இந்த கழுதை மேல் வரக்கூடியதான ஒரு கஷ்டம் இஸ்ரேலில் என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பிரியமான சகோதரர்களே, அது ஒரு ராஜாவை வரவேற்கக்கூடிய அவருக்கு செய்யக்கூடியதான ஒரு கணம். அவர் ராஜாவாக இவர் தேர்வு செய்யப்பட்டாரு, இவர்தான் இஸ்ரேலின் ராஜா என்று அறிவிக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இந்த ஒரு சம்பவமாக இருக்கு. சரி, அன்பான சகோதரர்களே, இது நம்ம பார்க்கும்போது இந்த சம்பவம் ஒரு இதில் அநேக பாடங்கள் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், முன்ன காலங்களில் படிச்சிருப்போம், அநேக பாடங்கள் நம்ம கேட்டிருப்போம் இந்த கழுதை விஷயத்தை. ஸோ இது எதற்கு ஒரு அடையாளமாக இருக்குது, ஒரு நிழலாக இருக்குனாக்கா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகைக்கு ஒரு நிழலாக இருக்கு. இயேசு எப்படி முதலாம் வருகையில் நாங்களா அவர் ராஜாவாக என்னாகிறாரு, எருசலேமுக்குள்ளே என்ட்ராகிறார். எருசலேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எருசலேம் ஒரு கேபிட்டல் ஆஃப் இஸ்ரேல். அதாவது இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்தின் ஒரு தலைநகரமாக இருக்கு. எருசலேம் முன்னவே பார்க்கும்போது அது இஸ்ரேல் தேசத்தின் ஒரு தலைநகரமாக இருக்கு. அந்த தலைநகரத்துக்குள்ள ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அங்கே என்ட்ராகிறாரு. ஸோ இதே ஒரு நிழல் பொருளாக நாம் பார்க்கும்போது இந்த யூத யுகத்துடைய முடிவு அப்புறம் சுவிசேஷ யுகத்துடைய முடிவு, ரெண்டு டிஸ்பென்சேஷன் நம்ம பார்க்கும்போது அந்த சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காஸ்பல் ஏஜ் அண்ட் ஜூவிஷ் ஏஜ். யூத யுகத்துடைய முடிவில் இஸ்ரேல் மக்கள் மேசியாவை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. மேசியா வருவார் என்று எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. மேசியா என்ன ஆகிறாரு, மேசியா வந்தார். அவங்கள மேசியாவாகவும் என்ன செஞ்சாங்க, அவங்க ஏற்றுக்கொண்டார்கள். அதான் அவங்க என்ன கோஷம் போட்டாங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து, இஸ்ரேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் ஓசன்னா பாடி அவரை வரவேற்றார்கள். அப்படின்னா இஸ்ரேல் மக்கள் இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கொண்டதை அது என்ன செய்து நமக்கு ஒரு அடையாளமாக அது காட்டக்கூடியதாக இருக்கு. அதை ஒரு டைப் அண்ட் ஆன்டி டைப்பை நம்ம பார்க்கும்போது, அதே போல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்பவும் என்ன இருக்கிறார், ராஜாவாக வந்திருக்கிறாரு. அந்த டேட் நம்ம கனெக்ட் கால்குலேஷன் எடுக்கும்போது அது 1874 இல்லைங்களா. அந்த நம்ம சார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வருகை பார்த்தீங்கன்னா 29 AD ஆண்டர் நாகரார் ஞானஸ்தானம் எடுத்தார். அப்புறம் AD 33 ஆண்டவர் என்னாகிறாரு, சிலுவையில் மறிக்கிறார். அவர் மறிக்கிறதுக்கு 5 days பிஃபோர், 5 நாட்களுக்கு முன்னதாக தான் இந்த என்ன செய்கிறார், கழுதை மேலே அவர் பவனி வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அதே போல் நம்ம இந்த பக்கம் எடுக்கும்போது இந்த சுவிசேஷகத்துடைய முடிவில் நம்ம எடுத்தீங்கன்னா பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து 1874 ராஜாவாக என்ன இருக்கிறாரு, இங்கே நுழைஞ்சிருக்கிறாரு.
கிங் இஸ் என்ற த பீஸ் ஆஃப் த கிங் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் ராஜா என்ன இருக்கிறாருனாக்கா நுழைந்திருக்கிறார் என்பதை நமக்கு அது காட்டக்கூடியதாக இருக்குது. சரி, பிரியமானவர்களே, அப்போ இயேசு எப்படி அங்கே முதலாம் வருகையில் ராஜாவாக வந்தாரோ அதே போல் ரெண்டாம் வருகையிலும் இயேசு என்ன இருக்கிறார், 1874 அவர் ராஜாவாக என்ன இருக்கிறாரு, பிரவேசித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கணும். ஸோ இந்த சம்பவம் தான் இதுக்கு முதலாவது நாம் பார்க்கும்போது இது ஒரு நிழல் பொருளாக இருக்கு. ஆனால் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கோணத்தில் நம்ம இந்த பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஆங்கிள், இன்னொரு கோணத்தில் நாம் பார்க்கும்போது இந்த 4 சுவிசேஷர்களும் எப்படி எழுதியிருக்கிறாங்க, மத்தேயுவை தவிர மற்ற 3 சுவிசேஷர்கள் மார்க்கு, லூக்கா, யோவான் என்ன எழுதிக்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்து கழுதை மேலே கழுதை குட்டியின் மேலே தான் அவர் ஏறி வந்தார் என்று சொல்லி அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஆனால் மத்தேயு மாத்திரம்தான் அவர் கழுதையோடும் கழுதை குட்டி என்று எழுதியிருக்கிறார். ஸோ இப்படி பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, இப்படி நம்ம பார்க்கும்போது அப்போ மத்தேயு எழுதுனது தவறா அல்லது இந்த 3 சுவிசேஷங்கள் எழுதுனது தவறா என்ற எது சரி என்ற ஒரு கேள்வி நமக்கு வருது. பைபிளில் நிறைய சம்பவங்கள் அப்படித்தான் இருக்கும். பைபிளில் அநேக சம்பவங்கள் ஒரு சுவிசேஷர் விட்ட விஷயத்தை இன்னொரு சுவிசேஷர் என்ன பண்ணியிருப்பாங்க, எழுதியிருப்பார்கள். உதாரணத்துக்கு நாம் பார்க்கும்போது மரியாள் செய்த அந்த அபிஷேகத்தை குறித்து நம்ம கடந்த பாடங்களில் பார்த்துருப்போம் இல்லைங்களா. அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு பரிமளம் தைலம் பூசி அவர் அபிஷேகம் செஞ்சாங்க இல்லைங்களா. அதை எழுதும்போது மத்தேயு அந்த ஸ்திரீ அவருடைய சிரசின் மேல அந்த தைலத்தை ஊட்டினாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை யோவான் என்ன எழுதுறாருன்னா, யோவான் அவருடைய பாதத்தில் என்ன பண்ணார், பூசப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு இங்கே டவுட் ஆகுது, எது இதில் கரெக்டுன்ற சந்தேகம். தலையில் ஊற்றுனது சரியா இல்லை காலில் பூசினது சரியா என்ற ஒரு கேள்வி நமக்கு வரும்போது ரெண்டுமே என்னங்க உண்மைதான். மத்தேயு இயேசுக்கு சிரசில் ஊற்றப்பட்டது முதலாவது. இயேசுடைய சிரசில் அந்த பரிமளத்தையில் ஊற்றப்பட்டு மீதமானதை என்ன செஞ்சுக்கிறாங்க, மிச்சமானதை அவருடைய பாதங்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, பூசி இருக்கிறாங்க. ஆனால் பிரியமானவர்களே, மத்தேயுவும் மார்க்கு இந்த 2 சுவிசேஷகர்கள் இயேசு தலையில் அந்த அபிஷேகத்தில் ஊற்றப்பட்ட விஷயத்தை என்ன பண்ணுறாங்க, அவங்க அதை கவனத்துக்கு எடுத்துக்கின்னு அதை எழுதுகிறாங்க. ஆனால் யோவானுக்கு எது அங்கே ஹைலைட் ஆகிருக்கு, அவருடைய மனதில் எது பதிஞ்சிருக்கு அப்படின்னாக்கா இந்த கால்களில் பூசினது. ஆனால் லூக்கா சுவிசேஷகர் நீ பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை எழுதலை. மார்த்தாள் மரியாள் வீட்டில் இயேசுக்கு நடந்த அந்த அபிஷேகத்தை பற்றி யார் எழுதலை, இங்கே லூக்கா சுவிசேஷகர் எழுதலை. ஆனால் வேறு யார் எழுதியிருக்கிறாங்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பான சகோதரர்ல யார் எழுதியிருக்கிறாங்கன்னா லூக்கா இன்னொரு அபிஷேகத்தை பற்றி என்ன பண்ணிக்கிறாரு, எழுதியிருக்கிறார். இன்னொரு அபிஷேகம் நடந்திருக்குதுங்களா, அந்த சம்பவத்தை என்ன பண்ணிக்கிறாரு, எழுதியிருக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்துக்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி மக்தலேனா மரியாள் அவங்க செஞ்சவர் இதே போல் எப்படி மகத்லேனா இவங்க மார்த்தா மரியாள் செஞ்சாங்கல்ல, மரியாள் அந்த மாதிரியே ஒரு அபிஷேகத்தை யார் செஞ்சுக்கிறாங்க, மகத்லேனா மரியாளும் செஞ்சுருக்கிறாங்க இயேசுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில். இது லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்துலேருந்து இருக்குது, நீங்கள் படிச்சுக்கோங்க. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னாக்கா பிரியமானவர்களே, ஒவ்வொரு சுவிசேஷர்களும் தங்களுக்கு இல்லைங்களா என்ன தேவன் வெளிப்படுத்தினார் அல்லது தேவனுடைய ஆவி என்ன ஏவுச்சோ என்ன பண்ணிக்கிறான் அதை எழுதியிருக்கிறான். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 4 சுவிசேஷ புத்தகமும் கொஞ்சம் நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னாக்கா பிரியமானவர்களே, இப்போ மத்தேயு எழுதின ஜீனாலஜி நீங்கள் எடுத்துக்கினாக்கா மத்தேயு இயேசு கிறிஸ்து வரலாறு எப்படி எழுதுறாருனாக்கா அப்ரஹாம்ல என்ன பண்ணுறாரு ஆரம்பிக்கிறார். அப்ரஹாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். ஆனால் லூக்கா பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் என்ன பண்ணுறாரு போகிறார். எங்கேருந்து ரிவர்ஸில் போகிறாரு, யோசேப்லேருந்து அப்படியே ரிவர்ஸுக்கு போயிட்டு எங்கே முடிக்கிறார்னா ஆதாம் வரைக்கும் முடிக்கிறார். மார்க்கு பார்த்தீங்கன்னா அன்புக்குரியவர்களே, மார்க் எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் படிக்கும்போது இயேசுடைய ஞானஸ்தானத்துலேருந்து ஆரம்பிக்கிறார், டைரெக்டாக எங்கே போயிடுறாரு, பேப்டிசம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறார். மத்தேயு ஜீசஸுடைய பர்த்து ஜீனாலஜி எழுதுறாரு, லூக் ஒரு விதமாக எழுதுறாரு,
அப்புறம் யோவான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோவான் நீங்கள் படிச்சுக்கிறீங்களா? அவர் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாருன்னா, இயேசு இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி பரலோகத்தில் இந்த விஷயத்தை எழுதுறார். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, இந்த வார்த்தை அது மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்த விஷயத்த அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறார். பரலோகத்தில் இயேசு இல்லைங்களா, எல்லாவற்றையும் படைக்கிறது முன்னாடி அவர் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்ற விஷயத்த என்ன செய்கிறாருனாக்கா அங்கே கொண்டு வருகிறார். கொஞ்சம் வால்யூம் கொடுங்க பிரதர், ஆன்லைன் இன்னும் கொஞ்சம் கொடுங்க. சரி, பிரியமான சகோதர சரிகளே, அப்படி இருக்கும்போது ஏன் இங்கே நமக்கு அநேகருக்கு ஒரு டவுட் வரலாம். இங்கே மற்றவங்க சொன்ன விஷயமும் மத்தையு சொன்ன விஷயமும் என்ன இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி ஏன் மற்ற சுவிசேஷகர்கள் இந்த விஷயத்தை என்ன பண்ணிக்கிறாங்க, விட்டு இருக்கிறாங்க, கழுதையை விட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணிக்கிறாங்க, கழுதை குட்டி அங்கே அதுதான் நோட் பண்ணியிருக்கிறான். ஆனால் இயேசு போனது கழுதை மேலே தான் போனார், அதோடைய குட்டியும் என்ன செய்தது கூட போயிருக்கு. இதுதான் உண்மை. ஏன்னா வசனம் கூட அதான் சொல்லுது, தீர்க்க தரிசனம் கூட என்ன சொல்லுது, வாசித்த இல்லைங்களா, சகரியா 9:9 என்ன படித்தோம், உன் ராஜா கழுதையின் மேலும் கழுதை கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலே என்ன செய்கிறாரு, வருகிறவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. பிரியமானவர்களே, இது ராஜாக்கு செய்யக்கூடிய ஒரு ஆனர், அவருக்கு செய்யக்கூடிய ஒரு கணம். இப்படிதான் அவங்க ராஜாவை என்ன செய்வாங்க, வரவேற்பு கொடுப்பார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, இதுல நமக்கு என்ன பாடம் இருக்கு என்பதை நம்ம பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கழுதை மற்றும் கழுதை குட்டி இந்த ரெண்டு விஷயத்துல நமக்கு என்ன ஒரு லெசன் இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்ல வராரு, இதுல நமக்கு என்ன டிவைன் பிளான் இருக்கு, தெய்வீக திட்டம் இதுல ஏதாவது இருக்குதா, இந்த கழுதை மற்றும் கழுதை குட்டி என்று சொல்லி கொஞ்சம் நம்ம இதை ஆராயும் போது, அன்பான சகோதரர்களே, பைபிள்ல நமக்கு கழுதை குதிரை இதெல்லாம் என்னவா இருக்குனாக்கா ஒரு அடையாளமாக இருக்கு. பைபிளில் நிறைய இடங்களில் நாம் பார்த்துருக்குறோங்களா, குதிரையை பற்றி என்ன பண்ணிக்கிறோம், படிச்சிருக்கிறோம். வெளிப்படுத்தும் விசேஷத்தில் என்னங்க, வெள்ளை குதிரை, அப்புறம் சிவப்பு குதிரை, அப்புறம் கருப்பு, இப்படியெல்லாம் குதிரையை பற்றி என்ன பண்ணப்பட்டிருக்குது, பேசப்பட்டிருக்குது. அப்போ குதிரைனால என்ன குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திரும்ப நிறைய பேர் சொல்லலாம், அது டாக்ட்ரின்ஸ். The horse represent the doctrines. அன்பானவர்களே, அது எதை குறிக்குதுன்னா, கழுதையும் குதிரை என்பதை குறித்து நாம் பார்க்கும்போது, நம்முடைய அன்பு சகோதரர் ரசல் அவர்கள் கூட அவர் எழுதக்கூடிய வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது, கழுதை ஒரு டாக்ட்ரின்களுக்கு உபதேசங்களுக்கு என்னவா இருக்குனாக்கா ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதாக என்ன செய்யப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு கழுதைகள், ஒன்று கழுதை குட்டியை, இது ரெண்டு நமக்கு எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, ரெண்டு விதமான டாக்ட்ரின்ஸ் உபதேசங்களை எதனை செய்து குறிக்கிறது. இப்போ கழுதைன்றது என்னங்க, அது பழுசு இல்லைங்களா, கழுதை பழுசு. குட்டின்றது புதிதாக என்ன இருக்குது, வந்திருக்கு, ஒரு புதுசாக என்ட்ரா இருக்குது. அப்படின்னும் போது இது நமக்கு நன்றாகவே புரிஞ்சுக்கலாம். இது எதை காட்டுது, கழுதையும் கழுதை குட்டின்றது ரெண்டு நாங்கள் உடன்படிக்கைகள் இல்லைங்களா, ரெண்டு டாக்ட்ரின்ஸுங்களை என்ன பண்ணுது, ரெப்ரசன்ட் பண்ணு. ரெண்டு டாக்ட்ரின்ஸ் எதுனாக்கா, ஒன்று பழைய ஏற்பாடு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் உபதேசங்கள் என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா, அது என்னங்க, அது நியாயப்பிரமாணம். பிரியமானவர்கள், அது நியாயப்பிரமாணத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ கழுதை குட்டின்றது ஒரு புதிதாக என்ன இருக்குது, பிறந்திருக்கக்கூடிய ஒன்று. அது எதை குறிக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரியமானவர்களே, அது நியூ கமாண்ட்மெண்ட் ஆர் நியூ டெஸ்டமெண்ட், புதிய ஏற்பாடையும் அல்லது புதிய உடன்படிக்கை இல்லைன்னா புதிய கட்டளைகளை அது என்ன செய்யக்கூடியதாக இருக்குது, குறிக்கக்கூடியதாக இருக்கும். இதை நம்ம வாசிக்கலாம் வாங்க. இப்போ மார்க் 1:27 நம்ம வாசிக்கலாம். மார்க்கு 1 chapter verse 27 படிங்க.
எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன? ம் இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? ம் இவர் அதிகாரத்தோடு ம் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார். ம் அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ம் தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா, அது நியூ டாக்டரின். இயேசுடைய உபதேசத்தை கேட்டு என்ன பண்ணாங்களா எல்லாரும்? அஹ், ஆச்சரியப்பட்டாங்களாம். அப்போ அன்பானவர்களே, இதுவரைக்கும் இஸ்ரேல் மக்கள் எந்த உபதேசத்தை அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நியாயப்பிரமாணத்தில் இருந்தாங்க இல்லைங்களா? நியாயப்பிரமாணத்தில் அவங்க இருந்தாங்க. மோசேயுடைய பிரமாணங்களை தான் அவங்க படிச்சினார். இப்போ ரெண்டுத்தையும் இயேசு என்ன பண்ண போறாரு? இப்போ அதை சேஞ்ச் பண்றார். ஒரு புதிய யுகத்தில் ஒரு புதிய கட்டளைகளை இயேசு என்ன செய்றாரு? கொண்டு வர்றார். அதான் இயேசுக்கும் மோசேக்கு இருக்கக்கூடிய ரெண்டு கம்பேரிசன் நம்ம பார்க்கும்போது பிரியமானவர்களே, அநேக இடங்களிலே இயேசுவையும் மோசையும் மற்றும் மோசஸுடைய பிரமாணங்களையும் இயேசுடைய பிரமாணங்கள் என்ன செய்யப்பட்டிருக்குது? கம்பேர் பண்ணி பைபிளில் பேசப்பட்டிருக்கு. இன்னொரு வசனம் வாசிக்கலாம் வாங்க. யோவானில் 1ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது, அங்கே மோசை மூலமாக வந்த விஷயத்தையும் இயேசு மூலமாக வந்த விஷயத்தை நம்ம இங்கே வாசிக்கிறோம். இப்போ ஜீசஸ் அண்ட் மோசஸ் ரெண்டு பேரும் என்னவா இருக்கிறாங்க? ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியமானவங்களா இருக்கிறாங்க. அதாவது பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம் யார் மூலமாக கொடுக்கப்பட்டுச்சுனாக்கா, மோசே மூலமாக கொடுக்கப்படும். புதிய ஏற்பாடுடைய ஒரு நாயகனாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வாசிங்க 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எப்படியெனில், ம் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. ம் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. பார்த்தீங்களா அன்புக்குரியவர்களே, நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு. கிருபையும் சத்தியமும் இயேசு மூலமாய் உண்டாயின. இதை ரெண்டு கம்பேரிசன். கழுதை எதை காட்டுது அப்படின்னு பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்தை குறிக்குது. கழுதை குட்டி அப்படின்னு நம்ம வந்து பிரியமானல, இதன் மேல இயேசுனாகிறாரு, இயேசு கிறிஸ்து ஏறி வருகிறார் அப்படின்னு என்ன அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் யாரை தான் அங்கே குறித்து பேசப்படுது அப்படின்னாக்கா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் வேதாகமத்துடைய பைபிளுடைய ஒரு சென்டராக இருக்கிறாரு. அவர்தான் இந்த பைபிளுடைய ஒரு கதாநாயகனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஹீரோ இல்லைங்களா? அவர் தான் என்னவா இருக்கிறார்? ஹீரோவாக இருக்கிறாரு. அதுதான் இங்கே காட்டக்கூடிய இந்த சம்பவம் எதை காட்டுதுனாக்கா, அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டின்னும் போது பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாட்டுடைய சம்பவத்தை காட்டுது. கழுதை பழைய ஏற்பாடை குறிக்குது, அதுதான் மோசையின் மூலமாக வந்தது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாக வந்திருக்குன்ட்டு இந்த ரெண்டு கம்பேரிசன் நிறைய இடங்களை நாம் பார்க்கலாம். இன்னொரு இடத்துல வாசிக்கலாம் வாங்க. எபிரேயரில் பவுல் இந்த விஷயத்தை கூட பேசுகிறார். எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் 5th சாப்டரில், சாரி 3rd சாப்டரில் 5 and 6th verse படிக்கலாம். 3ஆம் அதிகாரம், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடக்காரனாய் அவருடைய வீடில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்துக்கும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்று கொண்டு இருப்போமாயில் நாமும் அவருடைய வீட்டாராய் இருப்போம். பார்த்தீங்களா? சொல்லப்படுகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டிலெங்கும் உண்மை உள்ளவனாக இருக்கிறார். மோசஸ் என்னவா இருந்தாரா? மோசஸ் இயேசுவையும் கம்பேர் பண்றார். அப்பயே பார்த்தா யோவான் 1:17 மோசே மூலமா நியாயப்பிரமாணம் வந்துச்சு, இயேசு மூலமா கிருபையும் சத்தியம். இயேசு மூலமா கிருபையும் சத்தியம். கிருபைனா மன்னிப்பு, பாவ மன்னிப்பு. மோசஸுடைய நியாயப்பிரமாணம் என்னங்க? பாவத்தை என்ன செய்யும்? அது எடுத்து காட்டும். பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணம் என்ன பண்ணும்? நமக்கு சொல்லி கொடுக்கும். ஆனால் அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பு பெற்று தரக்கூடியது யார் மூலமாக வந்துச்சுனாக்கா, இயேசு கிறிஸ்து மூலமாக வந்திருக்கு. அதே போல் இங்கேயும் பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, மோசே அவருடைய வீட்டிலெங்கும் உண்மை உள்ளவராக இருந்தார். ஆனால் கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான
குமாரனாக உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று இயேசுவையும் மோசஸ் என்ன பண்றார், ஆண்டு பவுல் கூட கம்பேர் பண்றார். இன்னொரு இடத்துலையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது பவுல் மோசஸுடைய ஊழியத்தையும் இயேசு செய்த ஊழியம், அப்போஸ்தலர்கள் செய்த ஊழியத்தை என்ன பண்றாங்க, அங்கே கம்பேர் பண்றார். மோசஸுடைய ஊழியம் எவ்வளோ மகிமை உள்ளதாக இருந்துச்சுனாக்கா, மோசஸுடைய முகத்தை இஸ்ரேல் மக்களால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. மோசஸ் ஜனங்களோட பேசும்போது எப்படி பேசுவார்னா, முக்காடு போட்டுன்னு தான் பேசுவார். ஏன்னா அவருடைய முகம் அப்படின்னாங்க அவ்வளோ பிரகாசமாக இருந்துச்சுங்களா, அவருடைய முகத்தை யாரும் பார்க்க முடியாது. அதனால இஸ்ரேல் மக்கள் உங்க முகத்தை காட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னான். அந்த அளவுக்கு மகிமையாக இருந்துச்சு அவருடைய ஊழியத்தை. ஆனால் மோசஸுடைய ஊழியத்தை விட மிகப்பெரிய ஊழியமாக இருக்கக்கூடிய விஷயத்த பவுல் இங்கே என்ன செய்கிறாரு, இங்கே பேசுகிறார். வாசிக்கலாம் வாங்க அந்த வசனத்தை, அந்த சம்பவத்தை. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். 7ஆம் வசனத்தை நம்ம வாசிங்க. 7th verse படிங்க. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்பிக்கிற கற்களினால் கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவர் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. ஒளிந்து போகிற மகிமை உடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாய் இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாய் இருக்கும். அடுத்த வசனம் படிச்சுங்க. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாய் இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாய் இருக்குமே. பாருங்க அன்புக்குரியவர்களே, இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல. பாருங்க அன்பான சகோதரர்களே, அப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த 2 ஒரு ஊழியத்தை பற்றி பவுல் எழுதுறாரு. என்ன சொல்றாரு, எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயின் முகத்தில் மகிமை பிரகாசம் உண்டாயிருக்கு. மோசடி ஊழியனாங்க என்ன மாதிரி ஊழியம், மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். அப்படின்னா அவருடைய பிரமாணத்தை யாராவது மீறினாக்கா என்னங்க, மரண தண்டனை. ஆனால் இயேசு என்ன ஊழியம் செஞ்சாரு, ஜீவனை அளிக்கக்கூடிய ஊழியம். இயேசு கிறிஸ்து மூலமாக என்ன இருக்கு, ஜீவன் இருக்கு. இயேசு கிறிஸ்து மூலமாக நித்திய ஜீவன் இருக்கு. மோசஸுடைய பிரமாணம் என்ன கொண்டு வந்துச்சு, மரணத்தை கொண்டு வரும். யாராவது மோசடி நியாய பிரமாணத்தை மீறினாங்க அப்படின்னா என்ன கொண்டு வரணும், அவங்கள கல்லடிச்சோ இல்லை அவங்கள தூக்கு போட்டோ அவங்கள என்ன செய்வாங்க, மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். அதுதான் மோசஸுடைய ஊழியம்னாங்க. மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசையின் முகத்தில் மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரேல் புத்திரர் என்ன பண்ண முடியல, அவர் முகத்தை பார்க்க முடியும். அதுவே அவ்வளோ மகிமையாக இருக்குது. தான் சொல்கிறார் இங்கே போல் 8ஆம் வசனத்தில், ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படி மகிமைப்பட்டு இருந்ததானால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளோ மகிமை உள்ளதாக இருந்தது. நம்ம புதிய ஏற்பாட்டுடைய ஒரு ஊழியம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பான சகோதரர்களே, என்னங்க ஆவிக்குரிய ஊழியம், ஸ்பிரிச்சுவல் என்னங்க அது, அதுதான் அன்பு, ஜீவனை அளிக்கக்கூடியதாக இருக்குது. நியாயப்பிரமாணத்தை விட ஒரு மேலான ஒரு ஊழியம் தான் இந்த ஊழியம். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையுமே ஆண்டவர் என்ன செய்கிறாருனாக்கா, பிரியமான சகோதரர்களே, கழுதை குட்டி அப்படின்னு பார்க்கும்போது கழுதை மேல் அவர் ஏறி வந்ததை நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த நியாயப்பிரமாணத்தை என்ன செய்கிறாரு, ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார். நியாயப்பிரமாணத்தை என்ன செஞ்சார்னா ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார். அந்த நியாயப்பிரமாணம் என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு அப்படின்னாக்கா, ஆக்கினை தீர்ப்பு என்ன பண்ணுச்சு, கொண்டு வந்துச்சு. என்ன கொண்டு வந்தது, ஆக்கினை தீர்ப்பு, பனிஷ்மெண்ட் தான் கொண்டு வந்தது. அதனால நியாயப்பிரமாணம் யாரெல்லாம் நியாயப்பிரமாணத்தை மீறார்களோ அவங்க மேலெல்லாம் இந்த தண்டனை வந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்னா, இந்த நியாயப்பிரமாணத்தை அவர் சிலுவையில் ஆணி அடித்து அதற்கு ஒரு முடிவு என்ன பண்ணார், கொண்டு வந்தார். இதை நம்ம வாசிக்கலாம் வாங்க. கொலோசியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் ஒரு முடிவாக இருக்கிறார்.
நியாயப்பிரமாணத்தை அவர் சிலுவையில் என்ன செய்கிறாரா, ஆணி அடித்து அதன் மேலே வெற்றி சிறந்தார். அந்த கழுதை மேல் அவர் ஏறி வந்ததாக நம்ம பார்க்கிறோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை வாசி. 14 and 15th verse. ஆகையால் போஜனத்தையும் கொலோசியர் 2ஆம் அதிகாரம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14 and 15 verse. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பார்த்தீங்களா பிரியமானவர்களே? அப்போ இந்த கழுதை மேல ஆண்டர் வந்த அந்த சம்பவம் நமக்கு எதை காட்டுதுனாக்கா, கழுதை நமக்கு என்ன குறிக்குது? நியாயப்பிரமாணம். கழுதை குட்டி வந்து புதிய ஏற்பாட்டுடைய பிரமாணம், இல்லைங்களா? அது டாக்ட்ரின்ஸ் ஆஃப் நியூ டெஸ்டமெண்ட், புதிய ஏற்பாட்டுடைய பிரமாணம். அப்போ இயேசு கிறிஸ்து கழுதை மேலே வந்தது என்ன காட்டுதுனாக்கா, இயேசுக்கு ஒருவரால் என்ன செய்ய முடியல? நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்க முடியல, இல்லைங்களா? ஒரு மனுஷனால் என்ன பண்ண முடியல? நியாயப்பிரமாணத்தின் படி நடக்க முடியல, நியாயப்பிரமாணத்தின் படி வாழ முடியல. எல்லாரும் என்ன இருந்தாங்க? நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டு எல்லாம் நியாயப்பிரமாணம் எல்லாரும் என்ன பண்ணுச்சுங்க? குற்றவாளியாக அவங்கள அடிச்சு போட்டுச்சு. அதாவது இதெல்லாம் மட்டும் இயேசு என்ன செஞ்சார்கள் இங்கே வாசிக்கிற, இல்லைங்களா? நமக்கு எதிரடையாகும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் என்ன செஞ்சாரு? ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில மறிக்க வேண்டியதா இருந்துச்சு, இல்லைங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த காரணம் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்ன சொல்லுவோம்? ஆதாமுக்காக இயேசு கிறிஸ்து ஆனாரு, மீட்கும் பொருளானார். ஆதாமுக்காக அவர் மறிக்க வேண்டியதா இருந்துச்சு, அதனால இயேசு 2வது ஆதாமாக வந்ததாக நம்ம பார்க்குறோம், இல்லைங்களா? சரி, ஆதாமுக்காக அவர் மறிக்க வேண்டியதாக இருந்தால் அவர் என்ன பண்ணியிருக்கலாம்? அவர் ஒரு சாதாரணமான ஒரு மரணத்தை அவர் தேர்வு செஞ்சிருக்கலாம், அவர் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா ஆதாமுக்கு ஜீவனுக்கு ஜீவனுக்கு ஜீவன்னா இயேசுடைய உயிரை எடுத்தால் மாத்திரம் போதுமானதாக இருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் என்ன பண்ணாங்க? ஆணி அடித்து அதாவது சிலுவையில் அவரை தொங்க விட்டதுக்கான ரீசன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, பிரியமானவர்களே, அதுதான் இந்த நியாயப்பிரமாணம். அடிஷ்னலான ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது. உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆதாமுடைய மீறுதல்னால உலகமெல்லாம் ஆக்கினைக்குள்ளாக இருந்தாங்க. வேர்ல்டு ஃபுல்லாக யாருடைய பனிஷ்மெண்ட், யாருடைய தப்புனால? ஆதாம் செய்த பாவத்தினால உலகத்தின் மேல என்ன வந்துச்சு? மரண தண்டனை வந்துச்சு. அதை நீக்கிறதுக்காக தான் இயேசு வந்தார். அதே சமயத்தில் இந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருந்தார்? தேவன் என்ன கொடுத்திருந்தாரு? நியாயப்பிரமாணம் வேற கொடுத்துட்டார். இவங்க மேலே ஆதாமுடைய சாபம் மாத்திரம் இல்லாமல் அடிஷ்னலான ஒரு சாபம் என்ன அப்படின்னாக்கா, நியாயப்பிரமாணத்தின் சாபம். அதாவது நியாயப்பிரமாணத்தை அவங்க கடைப்பிடிக்காத இருந்த அந்த தண்டனை கூட அவங்க மேலே இருந்துச்சு. அதில் ஒரே நேரத்தில் என்ன செய்யணுமா இருந்துச்சு? ஆண்டவர் 2 விஷயத்தையும் அவர் கிளியர் பண்ணமா இருந்துச்சு. ஒன்று, ஆதாமின் பாவத்தையும் கிளியர் பண்ணும், அதே நேரத்தில் யூதர்களுடைய இஸ்ரேல் மக்களுடைய பாவத்தையும் நியாயப்பிரமாணத்துடைய சாபத்தை என்ன பண்ணும்? கிளியர் பண்ணும். அந்த ரீசனுக்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னாரு? சிலுவை தண்டனை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்துச்சு. இதை நம்ம வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் போல் நமக்கு இதையும் அங்கே எழுதுறாரு. வசனம் வாசிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3rd chapter 13th verse படி. கலாத்தியர் 3:13 வசனத்தை வாசி. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். நம்ம எப்படின்னு சொல்றது யார சொல்லிட்டுக்கிறாருன்னா, யூதர்களை சொல்லிட்டுக்கிறார், இல்லைங்களா? கிறிஸ்துனாருங்களா? மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதுகிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீக்கலாக்கி மீட்டு கொண்டார். சேம் டைம் 2 சாபத்தை என்ன பண்ணோம்? எடுத்து போடணும். ஒன்று, ஆதாமுடைய சாபத்தை எடுத்து போடணும்.
அதே நேரத்தில் நியாயப்பிரமாணத்துடைய சாபத்தையும் எடுத்துப்பான். சாதாமுடைய சாபத்தை எடுத்து போனோன்னா அதுக்கு சாதாரண மரணம் போதுமா இருந்துச்சு இல்லைங்களா? அதுக்கு ஜீவனை கொடுத்தா போதுமா இருந்துச்சு. ஆனால் சிலுவையில் மறிக்க வேண்டியதுக்கான காரணம் என்னன்னாக்கா, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, சிலுவையில் நாங்கள் மரத்தில் தூக்கப்பட்ட இவனும் சபிக்கப்பட்டவன். அதனால இயேசு கிருஷ்ணனாரு நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்திலே சாபத்துக்கு என்ன பண்ணாரு, நீக்கலாக்கி மீட்டு கொண்டார். சிதப்பிரியமானவர்களே, இந்த விஷயத்தை நாம் பார்க்கும்போது மத்தேயு என்ன செய்றாரு, இயேசு கிறிஸ்து கழுதை குட்டியாகி மரியை தன்னை அவிழ்த்து கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். மற்ற 3 பேரும் வெறும் கழுதை குட்டியை பற்றி பேசியிருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு முடிவு பண்ணாக்குனாரு. நியாயப்பிரமாணத்தை என்ன செஞ்சாரா, சிலுவையில் ஆணி அடித்தாருன்னா இனி நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நியாயப்பிரமாணம் எண்ட் ஆயிடுச்சு. இதை ஃபாலோ பண்ணணும்னு யாருக்குன்னா இல்லை, யாருக்கு அவசியமே இல்லை. இனி என்னாகலாம், நீங்கள் சுயாதீன பிரமாணத்தில் விருப்பத்தோடு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்துடைய சாபம் நம்ம வீட்டினாகும் நீங்கி போகும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு என்ன இருக்குது? விசுவாசத்தினால் நமக்கு பாவ மன்னிப்பு, விசுவாசத்தினால பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு இருக்கு. அது அங்கே கலாத்தியர் இன்னொரு வசனம் மேலே படிங்க. அந்த வசனத்துக்கு மேலே நான் வாசித்தேன். இந்த வசனத்தில் கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வசனம் வாசிங்க சிஸ்டர். 12ஆம் வசனம் படிங்க. 12th verse. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனாலே இல்ல, 11 12 வாசிங்க சிஸ்டர். 3ஆம் அதிகாரம் 11 12, 11 and 12. நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நியாய பிரமாணமோ விசுவாசத்துக்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. பெரியமானவர் ரொம்ப சிம்பிள் பண்ணிட்டார். ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இயேசு கிறிஸ்து விசுவாசித்தால் போதும், நமக்கு என்ன இருக்கு, இந்த சாபத்திலிருந்து விடுதலை. இதுதான் சிம்பிள் டாக்டரின். சிம்பிள் டாக்டரின்னாக்கா, புதிய ஏற்பாட்டுடைய உபதேசம், பழைய ஏற்பாட்டுடைய உபதேசம் கழுத, புதிய ஏற்பாட்டுடைய உபதேசம் நாங்கள் கழுத குட்டி என்னதுன்னா ஃபெய்த் இல்லைங்களா? அதாவது இயேசுவை விசுவாசிப்பதன் மூலமா என்ன இருக்கு, நமக்கு என்ன கிடைக்குது? நீதி கிடைக்குது. என்ன கிடைக்குதுன்னா நீதி கிடைக்குது. புதிய உபதேசம், நியூ டாக்டரின் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் 13ஆம் அதிகாரம் 34 ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு புதிய பிரமாணத்தை என்ன செய்றேன், கொடுக்கிறேன். நான் உங்களுக்கு புதிய பிரமாணத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்றதை வாசிக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தையும் வாசிங்க. 1 யோவான் 2:8 கூட வாசிக்கலாம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். புதிதான கட்டளை, நியூ கமாண்ட்மெண்ட். என்ன புதிய கமாண்ட்மெண்ட்? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். எப்படி அன்பா இருக்கணும்னா, நான் உங்களில் அன்பா இருந்தது போல, எப்படி இயேசு நம்மில் அன்பா இருந்தாரோ அதே போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்குறேன். இதுதான் நியூ கமாண்ட்மெண்ட். புதிய கட்டளை என்னன்னாக்கா, ஒருவரில் ஒருவர் இயேசு எப்படி சபையில் அன்பா இருந்தாரோ, நம்மில் அன்பா இருந்தாரோ அதே போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவர்களுக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாய் இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. மெய்யான ஒளி, இருள் நீங்கி போகிறது. என்ன சொல்றாருங்க, நான் உங்களுக்கு புதிதான கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் இல்லைங்களா? நியூ கமாண்ட்மெண்ட். மேலும் புதிய கற்பனையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது உங்களுக்குள்ளும் அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும்
மெய்யா இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஒரு புது யுகம் ஆரம்பிக்குது. ஒரு பழைய யுகத்துக்கு என்ன செய்றாரு, ஒரு சுவிசேஷ அந்த சாட்ல நீங்க பார்க்கும்போது இயேசு என்ன பண்றாரு, அந்த யூத யுகத்தை என்ன பண்றாரு, ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு புது யுகம் என்னாகிறாரு, ஆரம்பிக்கிறார். அதான் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளினாகுது பிரகாசிக்கிறது. அந்த ஒளி தான் யாருன்னா இயேசு கிறிஸ்து. உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளின்னு எழுதுறாருங்களே யோவான்னு. அந்த ட்ரூ லைட், புதிய ஒளி, ஒரு புது டாக்டரின் தான் இந்த கழுதை குட்டி ரெப்ரசன்ட் பண்ணுது. டாக்டரின் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. கழுதை எதை குறிக்குதுன்னு பார்த்துக்கிறோம், உபதேசத்தை குறிக்கக்கூடியதா, உபதேசத்தை குறிக்கக்கூடிய டாக்டரின்ஸ் ஆஸ் ரெப்ரசன்ட் தி டாக்டரின்ஸ். அந்த ரெண்டு கழுதை, ஒன்று கழுதை, இன்னொன்று கழுதை குட்டின்றது. கழுதை பழைய ஏற்பாட்டையும், கழுதை குட்டி புதிய ஏற்பாட்டுடைய அந்த உபதேசம் டாக்டரின்ஸை குறிக்குது. ஸோ இயேசு கிறிஸ்து அதன் மேலே ஏறி போனது நமக்கு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து சில நியாயப்பிரமாணத்தை ஆணி அடித்து அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர. அது எப்படி இருந்துச்சுனாக்கா, அவங்களால சுமக்க முடியாத ஒரு நுகம் போல இருந்துச்சு. நியாயப்பிரமாணம் எப்படி இருந்துச்சுன்னா அவங்களால என்ன பண்ண முடியல, அதை அவங்களால அவங்களால அதை பேர் பண்ண முடியல. அதுதான் ஆண்டவர் சொன்னது. இந்த விஷயம் இன்னொரு வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லைங்களா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். இந்த வசனத்துடைய விளக்கம் நிறைய பேருக்கு தெரியல அன்புக்குரியவர்களே. அவங்க நினச்சிக்கிறாங்க ஏதோ இந்த பூமியில் வரக்கூடிய வருத்தத்தை பற்றி நினச்சிக்கிறாங்க. அவங்க ஆண்டவர் பேசுனது அது கிடையாது. என்னங்க, நியாயப்பிரமாணத்துடைய சாபத்தை யூதர்கள் என்ன பண்ணுதாங்க, சுமந்துட்டு இருந்தாங்க. அதாங்க சொல்றாரு, என்னுடைய நுகத்தை உங்க மேலே ஏற்றுக்கொள்ளுங்கள், அது என்னுடைய நுகம் எப்படி இருக்கும், லகுவாக இருக்கும்ன்றார் இல்லைங்களா. மற்ற 11ஆம் அதிகாரம் 28 29 வாசிக்கும். Matthew 11 chapter verse 28 and 29 படிக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்ச்சியுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் எதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது. பாத்தீங்களா, எதை பத்தி ஆண்டவர் பேசுறாருன்னா, இந்த நுகம் அப்படின்னு பேசுனாங்க நியாயப்பிரமாணம் இல்லைங்களா, லா. அந்த நியாயப்பிரமாணத்தை இவங்களால என்ன பண்ண முடியல, சுமப்பதற்கு இவங்களால முடியல. இதை நீங்கள் அப்போஸ்தலரில் கூட பவுல் இதை பற்றி சொல்கிறாரு, பேதுரு எழுதுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நம்மால் சுமக்க முடியாமல் இருந்த இந்த நுகத்தை நம்ம புறஜாதிகள் மேல் என்ன பண்ண வேண்டாம், வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். வாசிங்க, அது கூட வாசிட்டு நம்ம கடந்து போகலாம் வாங்க. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் இங்கே இந்த அப்போஸ்தலர்களுடைய ஒரு மீட்டிங்கில் இதை குறித்து டிஸ்கஸ் பண்ணுறான். அதாவது நியாயப்பிரமாணத்தை நம்ம ஃபாலோ பண்ணலாமா வேண்டாவா அப்படின்ற ஒரு பிரச்சனை எங்கே என்ன ஆகுது, எழும்புது. 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை முதலாவது படிச்சிடலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வர்ஸ் படிங்க. ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர் 15th chapter verse 1 படிங்க. அப்போஸ்தலர் 15 யூதேயாவில் இருந்து வந்து நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரர்களுக்கு போதகம் பண்ணினார்கள். பார்த்தீங்களா, பிரியமான ஒரு பெரிய பிரச்சனைகள் அங்கே ஆரம்பிக்குது. என்னன்னாக்கா, விருத்த சேதனம் பண்ணணும், மோசையுடைய நியாயப்பிரமாணத்தின்படி என்ன பண்ணோம், விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை அங்கே வருது. வாசிங்க ஸ்டடி கண்டினியூ பண்ணுங்க. அடுத்த வருஷத்தை வாசி. அதனால் அவர்களுக்குள் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர் இடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். நீங்க ஃபுல்லா படிச்சுங்க பிரியமான. இல்லை, இந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு அப்போஸ்தலர்கள் கிட்ட போறாங்க எருசலேமுக்கு. அப்போ அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுந்து நின்று பேசுறாரு இந்த விஷயத்தை குறித்து. அங்க என்ன சொல்றாருன்னா, இந்த நியாயப்பிரமாணம் வந்து நாங்க ஒரு பாரமான நுகத்தடி,
அந்த நுகத்தடியை புறஜாதிகள் மேல் நம்ம என்ன பண்ண வேண்டாம், நம்ம சுமத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி எழுதுறார். படிங்க சிஸ்டர், அது 10-11 வாசனம். 10. 10-11 வாசனத்தில். இப்படி இருக்க ம். நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்கக்கூடாது சுமக்கக்கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கு எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பி இருக்கிறோமே என்றான். பாத்தீங்களா, பிரியமா, இயேசு மூலமா தான் ரட்சிப்பு, நியாயப்பிரமாணத்தின் மூலமா இல்ல. அது நாங்க பாரமான நுகத்தடியை நம்மால சுமக்க முடியாது. நம்மாலையும் நம்முடைய பிதாக்களாலையும் நம்மால என்ன பண்ண முடியல, அதை சுமக்க முடியல. அதுதான் ஆண்டவர் சொன்னது, வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், என்னுடைய நுகம் எப்படி இருக்கு, லகுவாக இருக்கு. உங்களுடைய நுகத்தை என் மேல வைத்து என்னிடத்தில் என்ன பண்ணுங்க, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் மெதுவாக இருக்கு அப்படின்னு சொல்றாருங்களா, லகுவாக இருக்கு. அதாவது பிரியமான சகோதரர்களே, அதாவது நியாயப்பிரமாணம் வந்து கட்டாயமா என்ன செய்யணும், செய்யணும் இல்லைங்களா, கம்பல்சரி எல்லாரும் செஞ்சாகணும். ஆனா இந்த பிரமாணம் என்னங்க, இது ஃபோர்ஸ் கிடையாது, கம்பல்ஷன் கிடையாது, அவர்களாகவே விரும்பி செய்யக்கூடிய ஒரு பிரமாணம், புதிய ஏற்பாட்டுடைய இது. அதான் பிரியமானவர்களே, இப்போ இயேசு வந்து இதற்கு ஒரு முடிவு உண்டாக்குனார். கழுதை மேல் வந்தது என்னன்னாக்கா, அவர் அதுக்கு என்ன கொண்டு வர்றாரு, ஒரு எண்டு, ஒரு புதிய அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்து லகுவான ஒரு பிரமாணத்தை என்ன செய்றாரு, ஆரம்பிக்கிறார். இதை கூட ஆண்டவர் பேசும்போது நமக்கு மத்தேயு 14-7 அதிகாரத்தில் இதே விஷயத்த நம்ம இன்னொரு விஷயமா நம்ம பார்க்கும்போது இயேசுக்கு சொல்றாரு, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். ஜீவனுக்கு போற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கு. ரெண்டு வழியை பத்தி சொல்ற, விசாலமான வழி, நெருக்கமான நேரோவே, பிராட்வே. பிராட்வே எப்படி இருக்குன்னா ஈஸியா இருக்கும், ஆனா எண்டுனாங்க டிஸ்ட்ரக்ஷன், அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. இது நெருக்கமா இருக்குது, கஷ்டமா இருக்கும், ஆனா எங்க கொண்டு போகுது, இது ஜீவனுக்கு கொண்டு போகக்கூடியதா. அதான் ஆண்டவர் சொன்னது, இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசிங்கள், ஜீவனுக்கு போற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கு. நேரவா இருக்கும், ஆனா எங்க போவோம், ஜீவனை சாகாமை உள்ள ஜீவனுக்கு அது என்ன செய்து கொண்டு போகக்கூடியதாக. அதில் பிரியமான சகோதரர்களே, இந்த புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடுடைய உபதேசங்கள் நாம் பார்க்கும்போது இது ரெண்டுத்தையுமே ஆண்டவர் என்ன செய்றார், அதை கடைபிடித்து அதை என்ன செஞ்சார், சிலுவையில் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்த அந்த சம்பவம் தான் இயேசு கிறிஸ்துங்க கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேல என்ன செய்றார், அவரு அங்கே பவனி வருகிறார், அதற்கு அவர் ராஜாவாக இருக்கிறார்ன்றது நமக்கு சரி. இன்னொரு விஷயத்தை நம்ம பார்த்து இந்த பாடத்தை முடிக்கலாம் பிரியமானவர்களே. என்னன்னாக்கா, அந்த சீசர்களை இயேசு கிறிஸ்து அனுப்புனார் இல்லைங்களா, அந்த இடம் பார்த்தீங்கன்னா என்ன இடமா இருக்குன்னா, இருவழி சந்திக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்துச்சு. என்ன இருந்துச்சு அங்கே எழுதுறாருனாக்கா, ரெண்டு ரோடு என்னாகுது அங்கே சந்திக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. வாசிங்க வாங்க இப்போ அது மார்க்கு 11 அதிகாரத்தில் வசனம் வாசிங்க. மார்க்கு 11 அதிகாரம், சாரி 11 மத்தியில் வாசிங்க. அந்த இடத்து அந்த கிராமம் வந்து, அந்த கிராமம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இருவழி சந்திக்கக்கூடிய ஒரு இடமா, ஒரு ஜங்ஷன். அது ரெண்டுத்துக்கு நான் வந்துச்சுங்களா, ஒரு ஜங்ஷன். 21 அதிகாரத்தில் வாசிங்க சிஸ்டர். மார்க் 21, சாரி மார்க் இல்லை, மத்தேயு 1-2 வாசிங்க. உங்களுக்கு எதிரே இருக்க கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே ஒரு கழுதையையும் ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு என்னிடத்தில் வாருங்கள். சரி, ஓகே. அங்கே இல்லை, அது மார்க்ல இருக்க, மார்க்ல பார்க்கலாம். மார்க் 11 அதிகாரத்தில் 1-2 வசனங்கள் வாசிங்க. அந்த ஸ்பாட் வந்து ஒரு ஜங்ஷன், அது ரெண்டுமே சந்திக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்துச்சு. படிங்க சிஸ்டர். மார்க்கு
11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசி. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். ம் அதில் பிரவேசித்தவுடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத ஒரு கழுதைக் குட்டியை ம் கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். இப்போ 4ஆம் வசனம் படிங்க, 4th verse. அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியைக் கண்டு ம் அதை அவிழ்த்து வந்தார்கள். பாருங்க பிரியமான, அந்த கழுதையும் அந்த கழுதை குட்டி எங்க இருந்துச்சுங்களா? இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்தது. ஒரு ஜங்ஷன், ஒரு ரெண்டு இடமும் வந்து நாங்க நிற்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. அப்படின்னு என்ன பிரியமானவர்களே, அந்த நீங்க பிளான்ல பார்க்கும்போது சார்ட்ல அந்த யூதேகனாகுது முடியுது, சுவிசேஷகனாகுது ஆரம்பிக்குது. ரெண்டுமே சந்திக்கக்கூடிய ஒரு இடம். அந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, ஒரு யுகம் முடிவுக்கு வருது, ஒரு யுகம் ஆகுது ஆரம்பிக்கும். அது ஆரம்ப கட்டத்தில் அப்போஸ்தலர்களுக்கு இந்த விஷயத்துல என்ன இருந்துச்சு, நிறைய ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அதாவது பழைய ஏற்பாடை நம்ம ஃபாலோ பண்ணலாமா வேண்டாவா, விருத்தசேதனம் பண்ணலாமா பண்ண வேண்டாவான்ற ஒரு குழப்பத்தில் நாங்கள் இருந்தாங்க. ஏன்னா ஒரு புதிய யுகத்துக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க இல்லைங்களா. இது வரைக்கும் ஒரு பழைய நாங்கள் பிரமாணங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உவமையில் கூட சொல்லும்போது, பழைய ரசத்தை புது துருத்தியில் என்ன பண்ண மாட்டாங்க, அதை வார்க்க மாட்டார். அப்படி வார்த்தால் அந்த துருத்தி என்னாகும், அது கிழிஞ்சிடும் அப்படின்ட்டு. பழைய ரசம்ன்றது பிரியமானவர்களே ஓல்ட் டெஸ்டமெண்ட், பழைய உபதேசத்தை என்ன பண்ண முடியாது, புது இதில் ஊற்ற முடியும். ஏன்னாக்கா புது ரசத்தை ஊற்றி வச்சாக்கா அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பழைய துருத்தியில் புது ரசத்தை ஊற்றுனா புது ரசம் என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் அது உப்பும். அந்த ரசம் புளிச்சினாகும், கேஸ் அங்கே ஃபார்ம் ஆகி உள்ள அது உபினாகும். ஏற்கனவே அது விரிஞ்சு இருக்கும், அது இன்னும் விரியும் போது என்ன ஆகிடும், அது உடைஞ்சு. அந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ணக்கூடாது, மிக்ஸ் பண்ணக்கூடாது. புது ரசத்தை புது துரத்தில் என்ன செய்யணும், வார்த்து வைக்கும். அதே போல் ஒரு கோடி துண்டை எடுத்து பழைய வஸ்திரத்தை என்ன பண்ணக்கூடாது, இணைக்கக்கூடாதுன்றார். கோடி துண்டுன்றது ஒரு புது துணி. அது பழைய துணியோட நீங்கள் தைச்சிங்கன்னா பழைய துணி வந்து என்ன இருக்கும், நெஞ்சிட்டு இருக்கும். அதில் புது துணி ஸ்ட்ராங்காக இருக்கும். அது என்ன பண்ணிடும், பழையதை என்ன பண்ணிடும், கிழிச்சிடும். இதுதான் ஆண்டவர் சொன்ன விஷயத்த இங்கே அந்த இடத்துல கூட சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இருவழி சந்திக்கக்கூடியதான இந்த இடம் நம்ம பார்க்கும்போது பிரியமானவர்களே, இந்த ரெண்டு யுகமும் ஒரு மாற்றம் வருது. அதை நம்ம பார்க்குறோம். கழுதை கழுதை குட்டின்று தொடர்ந்து அங்கே சொல்லும்போது நாங்கள் இதை தான் குறிக்கிறோம். சரி, அடுத்து என்னங்களா, இந்த கிராமம் வந்து அந்த கிராமத்துடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெத்பாகே. பெத்பாகே கிட்ட ஆண்டவர் என்ன பண்ணாரு, வந்தாருன்னு பார்க்குறோம் இல்லைங்களா. பெத்பாகே கிட்ட இருந்து தான் இதை அனுப்புகிறார். பெத்பாகின்ற வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கலாம். பைபிள் ஏதாவது ஒரு பெயர் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, குறிப்பாக சொல்லப்பட்டிருக்குன்னா அதுக்கு என்ன இருக்கும், ஒரு அர்த்தங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதனால இந்த பெத்பாகின்னு இங்கே சொல்லக்கூடிய இந்த வசனத்துடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வார்த்தையுடைய அர்த்தம் பெத்பாகியனாக்கா ஹவுஸ் ஆஃப் அன்ரைப்பன் பிக்ஸ், அதாவது பழுக்காத அத்தி பழங்களின் வீடு என்ற அர்த்தம். பழுக்காத அத்தி பழங்கள். அப்போ யாரை பற்றி பேசுகிறாருனாக்கா, இஸ்ரேல் மக்கள். இஸ்ரேல் மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கனாக்கா, எப்படிப்பட்டாங்க அதான் பார்த்தல ஆண்டவர் சொன்ன அந்த ஓமையில் இயேசு கிறிஸ்து அந்த என்னங்க எருசலேமுக்கு வரும்போது அவருக்கு என்ன ஆயிடுச்சுங்க, பசி உண்டாயிடுச்சு. அதில் ஏதாவது அத்திப்பழம் கிடைக்குமான்னு போய் பார்த்தாரு, அதில் என்ன இல்லை, அத்திப்பழமே இல்லை. டிஸ்கரேஜ் ஆகிட்டார், டிஸப்பாயிண்ட் ஆகிட்டார். அதனால என்ன பண்ணுறாரு, அந்த மரத்தை சபிச்சிட்டார் இல்லைங்களா. பிரியமானல்ல, இஸ்ரேல் மக்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக அவங்க நியாயப்பிரமாண சாபத்தில் என்ன பண்ணலாம், அவங்க விடுதலை செய்யப்படலாம், அவங்களை விடுவித்துக்கலாம். அந்த வாய்ப்பு, லாஸ்ட் சான்ஸ் என்ன பண்ணுறாரு ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்குறார். ஆனால் அந்த சான்ஸ் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மிஸ் பண்ணிக்கிறாங்க. அதான் இயேசு கிறிஸ்து இதை லூக்காவில் எழுதுறாரு இல்லைங்களா. அதை வாசித்து முடிச்சலாம் வாங்க. லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த கழுதை மேலே வந்தார் இல்லைங்களா. எருசலேமுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இயேசு கிறிஸ்து அங்கே வாசல்கிட்டே அங்கே நின்றுட்டு எருசலேமை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அழுதார். வாசிங்க, வாசனை வாசிங்களா. லூக்கா 19:41
43 வரைக்கும் வாசி. அவர் சமீபமாய் வந்தபோது ம் நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, ம் உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும். ம் இப்பொழுதோ அவைகள் உன் கண்ணுக்கு மறைவாய் இருக்கிறது. பாருங்க அன்பானவர்களே, என்ன சொல்றார் ஆண்டவர்? அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுறார். எருசலேம்ல கழுதை மேல என்டர் ஆகுறாரு. பிரியமானவர்களே, அங்க ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்றாரு? அதை பார்த்துட்டு அழுகிறாரு. எதுக்காகனா, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாரு. லாஸ்ட் சான்ஸ். இஸ்ரேல் மக்கள் வந்து எப்போங்க எகிப்தில் இருந்த போது அவங்க வணங்கா காலத்துள்ளவர்கள். நியாயப்பிரமாணத்தை கொடுத்து கூட அவங்க என்ன பண்ணிருந்தாங்க? தொடர்ந்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சுட்டு வந்தாங்க. கடைசியா தேவன் என்ன பண்ணார்? அவருடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து அனுப்புனார். லாஸ்ட் சான்ஸ். இவர் மூலமாவது நீங்க என்ன நீங்க மனம் திரும்புங்க. இவர் என்ன செஞ்சிட்டாங்க? எத்தனை போயிட்டீங்க? சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. இந்த ரத்தப்பல் எங்க மேலையும் எங்க பிள்ளைகள் மேல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி துணிவாக ஆண்டவருக்கு பதில் கொடுத்தாங்க இல்லைங்களா? அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்க சொல்றாரு, அதுக்காக அழுகிறாரு. அழுது கண்ணீர் விட்டு அழுதுட்டு, இதான் இந்த இந்த சான்ஸை உனக்கு நீ அறிஞ்சா நலமா இருக்கும். ஆனா உன் கண்களுக்கு என்ன இருக்கு? மறைவா இருக்கு. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னிலும் உன்னில் உள்ள பிள்ளைகளை தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் வரும் என்றார். அதான் இஸ்ரேல் மேல வந்த தண்டனை. AD 70 கிபி 70 நாங்கள் இஸ்ரேல் தேசமே அழிக்கப்பட்டு அவங்க உலகம் முழுவதும் சிதறிக்கப்பட்டாங்க இல்லைங்களா? அந்த விஷயத்தை தான் நம்ம இங்கே பார்க்கும்போது பெத்பாகே ஆண்டவர் பிரியமானவர்களே, அந்த பெத்பாகே கிட்ட என்ட்ராய் தான் அங்கே தான் இங்கே அனுப்புகிறார் இல்லைங்களா? ஸோ இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி தருணம். அவங்ககிட்ட ஆண்டவர் கனி எதிர்பார்த்தாரு. ஆனால் அந்த கனிகள் எப்படி இருக்குது? பழுக்காத கனிகளாக. ஏசையில கூட நீங்கள் வாசிக்கும் போது சொல்ற திராட்சை பழத்தை நட்டு ஆண்டவர் கனி தரன்னு எதிர்பார்த்தாராம். ஆனால் என்ன கனி குத்துச்சிங்களா? கசப்பான கனிகள். ஏசை 5ஆம் அதிகாரத்தில் ஒரு கவிதையே எழுதுறார் ஆண்டவர். என் திராட்சை தோட்டத்தை குறித்து நான் ஒரு பாட்டு எழுதுறேன்னு சொல்லி ஆண்டவர் அங்கே எழுதியிருக்கிறார் இஸ்ரேல் மக்களை பற்றி. அதனால இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் செய்யாதது எதுவுமே இல்லை, எல்லாமே செஞ்சாரு. ஆனால் அவங்கக்கிட்ட கனி எதிர்பார்த்தாராம். ஆனால் அவங்க என்ன கொடுத்தாங்களாம்? கசப்பான கனிகளை கொடுத்தார். நியாயத்துக்கு எதிர்பார்த்தார். ஆனால் அங்கே என்ன இருந்துச்சுங்களா? அநீதி இருந்தது என்று சொல்லி சொல்கிறோம். கடைசி அந்த வருஷத்தை வாசிக்கலாம். ஏசையா 5ஆம் அதிகாரத்தில் வசனம் வாசிக்கலாம். 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3:4. எருசலேமின் குடிகளே, ஏசையா 5:3-4 நானே வாசிக்கிறேன். எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்துக்காக செய்யாத எந்த வேலையும் அது அதற்கு இனி செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? பிரியமான என்ன கொடுத்தாங்களா? கசப்பான பழங்களை அது கொடுத்தது. அதனால பிரியமானவர்களே, அவர் தேவன் நியாயத்துக்கு காத்திருந்தாரு. நாங்கள் என்னங்க அநீதி இல்லைங்களா? நான் பார்த்தேன் இல்லைங்களா? இயேசுவை அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க அநியாயமாக அவரை அநீதியாக நியாயம் தீர்த்து அவரை கொலை செய்தார். இதுதான் பிரியமானவர்களே, இந்த ஒரு கோணத்தில் தான் இன்னைக்கு நம்ம ஒரு பாடத்தை நம்ம பார்த்தோம். இயேசு கழுதை மேலையும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலே வந்ததான் அந்த சம்பவத்துக்குள்ள ஒரு அடங்கி இருக்கக்கூடிய ஒரு சத்தியத்தை இந்த நாளில் நாம் பார்க்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடைசியாக நம் அனைவரும் ஒரு ஜெபம் செய்த கூட்டத்தை நாம் நிறைவு செய்யலாம். இந்த கூட்டத்தின் முடிவு ஜெபத்தை சகோதரர் இளையராஜா அவர்கள் ஜெபம் செய்ய கேட்டுக்கிறார். ஜெபிப்போம். மகா கிருபையும் உருக்கும் நீடிய சாந்தம் நிறைந்த எங்க நல்ல தந்தையே, அப்பா, இந்த வேலையிலையும் கூட திராட்சை செடியும் இது ஆட்டுக்குட்டியும் கழுதையும் கழுதை குட்டியும் என்ற இந்த பாடத்தை நாங்கள் பார்க்க எங்களுக்கு கிருபை செய்தீர். அதுக்காக நன்றி ஆண்டவரே. இது கொடுத்த சகோதரியும் கூட உங்களுடைய கருத்தரை ஒப்பு கொடுக்கிறோம்.
ஆண்டவரே இன்னும் அநேக 1000 10,000 பேருக்கு உடைய வார்த்தையை கொடுக்க நீங்க உதவி செய்யுங்க. கேட்ட நாங்களும் ஆண்டவரே நாங்கள் கேட்டதா கேட்டு விட்டு விடாதபடி எங்கள் இருதய பலகைகளை எழுதி கொண்டு நாங்கள் அதை அனுதினமும் தியானிக்க இந்த பஸ்கா காலத்திலே இப்படிப்பட்ட வார்த்தையை நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். அதை நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த பஸ்காவில நாங்கள் கை வைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஃப்ரீயாய் நீங்க செய்ய போற அந்த தருணத்துக்காக நன்றி. இன்புள்ள உள்ள ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ பிரதர். ஆமென். தேங்க்யூ பிரதர் சிஸ்டர்ஸ். எல்லாருக்கும் நன்றி. பிரதர் சிஸ்டர்ஸ், சாட்டர்டே நமக்கு வந்து தாரா சிஸ்டர் வீட்டில் காட்டேஜ் மீட்டிங் இருக்கு. தாரா சிஸ்டர் ஈஜிபுரால தாரா சிஸ்டர் வீட்டில் காட்டேஜ் மீட்டிங் இருக்கு. எல்லா சகோதர சகோதரிகளும் கலந்துக்கங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு கிளாஸ் இருக்காது, நாளன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை கிளாஸ் இருக்கும். தேங்க்யூ பிரதர் சிஸ்டர். Thank you, brother. தேங்க்யூ சிஸ்டர். Thank you, brother. தேங்க்யூ சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ சுகன்யா Sister brother, சிஸ்டர். thank you, brother. ஜெரால்ட் பிரதர் தேங்க்யூ. Thank you, brother. விமலா சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர். Thank you, brother. தேங்க்யூ. Thank you, brother. Thank you. சுந்தர் சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர். Thank you, brother. சுகன்யா சிஸ்டர் தேங்க்யூ. சுமதி சிஸ்டர் தேங்க்யூ. ஜார்ஜ் பிரதர் தேங்க்யூ பிரதர். அஸ்வின் தேங்க்யூ. மது Brother, thanks, brother. பிரதர் லோகநாதன் தேங்க்யூ. வணக்கம். தேங்க்யூ பிரதர். வணக்கம். Thank you, brother. Thank you. மது தேங்க்யூ. மது தேங்க்யூ. Thank you, sir. Thank you. தேங்க்யூ. சுஜி சிஸ்டர் வணக்கம். ராஜன் பிரதர், நன்றி brother. எல்லாருக்கும் வணக்கம். சபினா சிஸ்டர் வணக்கம். எல்லா பிரதர் சிஸ்டருக்கு நன்றி. காட் பிளஸ் யூ ஆல்.